செருப்பாலே அடிப்பண்டா உங்க எல்லா பயிலையும் யோக்கிய பயலுகளா. என்னை கேள்வி பண்றாங்க பாருங்க, எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன். டேய், ஆடு மாடை வளர்த்தல் அவமானம் அல்லடா, வெகுமானம்டா, வருமானம்டா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, பொருளாதாரம் எங்க இருக்குது பைத்தியக்காரா. உனக்கு பால் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிற? ஆந்திரால இருந்து. ஆட்டுக்கறி கிலோ எவ்வளவு நினைக்கிற? 1000 ரூபாய். ஆந்திரால இருந்து வருது. நீ ஆடு வளர்க்கல, அசிங்கம். டேய், முட்டையும் பாலையும் குடிச்சிட்டு தெம்பா இருக்கலாம்டா, பசிக்காதடா. பால் முழுமையான உணவடா பைத்தியக்காரா, பால் முழுமையான உணவு. எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது. பால் குடித்தால் கழிவு வரும். தாய்கிட்ட பால் தான்டா குடிச்சா 2 வருஷம். எப்படா உனக்கு மோசம் போச்சு? எப்படா கழிவு வந்துச்சு? பால் முழுமையான புரத உணவுடா பைத்தியக்காரப்பல. மாடு வளர்னா சிரிக்கிற. கிருஷ்ண பரமாத்மாவை கவலைப்படுத்துறியா நீனு? நபிகள் நாயகத்தை கவலைப்படுத்துறியா? இயேசுபுரானை கவலைப்படுத்துறியா? அவங்க எல்லாம் ஆடு மாடு தான் நினைச்சாங்க. உங்களை எல்லாம் அடிக்கிறதுக்குன்னே எங்க அப்பா மணிவண்ணன் இறந்து போயிட்டாங்க. அவங்க பயன்படுத்தின செருப்பு அவங்களால நம்ப முடியுதா பாருங்க. இதுவரைக்கும் மகன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை செருப்பு எங்க அப்பா பயன்படுத்திட்டு செருப்பு இல்லாம நம்பணும், இதை போட்டுக்கப்பா அப்படின்னாங்க. அந்த செருப்பு அப்புறம் கடைசி வரை என்கிட்ட இருந்தது. இறந்துட்டாங்க, வச்சிருக்கேன். அந்த செருப்பாலே அடிப்பண்டா உங்க எல்லா பயிலையும் யோக்கிய பயலுகளா. ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோடி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணிங்கிற. அதுதான் கூடுதலா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இதுதான் எங்க கோட்பாடு. நாட்டுக்கோழி வளர்ப்பேன், ஆடு மாடு வளர்ப்பேன். கவர்மெண்ட் வேலை அது. பாலின் சந்தை மதிப்பு என்ன? யாராவது சொல்லு, படிச்சது சொல்லு. அது 16ல, இப்ப 9 லட்சம். 2016 நம்ம சொன்னது 9 லட்சம் கோடி. உனக்கு பால் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிற? ஆந்திரால இருந்து. உன்னை யாரு மேய்க்க சொன்னது? விருப்பப்பட்டா வா, கவர்மெண்ட் வேலை, மாசம் 10,000. 10,000 பத்தாதுன்னு உனக்கு செலவு பண்ணி காட்டுறா. 10,000 நான் பாக்குறேன். ஏன்னு கேளு. அம்மாவுக்கு முடியல, நான் தான் வைத்தியம் பாப்பனே. ஓ, அவள் உன் தாய் அல்லடா, என் தேசத்தின் தாய். என் தேசத்தின் தாய். நான் பாப்பேன். 1 ரூபா மருத்துவம், 1 கோடி மருத்துவம் என் தாய்க்கு நான் ஆக சிறந்த உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை என் தாய்க்கு நான் கொடுப்பேன். நாமக்கல்ல இருக்கிற ஒரு குடிசையில ஏழை தாய் தூக்கிட்டு போகும்டா, கவர்மெண்ட் அது பார்க்கும்டா. ஏன்னா சட்டம் போடுவேன், மருத்துவத்தின் தரத்தவருக்கு. அமைச்சர எந்த வெங்காயமா இருந்தாலும் ஓட முடியல, அரசு மருத்துவமனையில் படுன்ற. யார் நீ அமைச்சரா? உன் மயன் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். உலக தரத்துக்கு கல்வியை கொடுத்துருவேன், இலவசம். சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் இல்ல. தனியார் முதலாளி வச்சிருக்கான பள்ளிக்கூடம், அவன் வச்சிருக்கான மருத்துவமனை, போட்டிடா. எனக்கு அவனுக்கு சண்டடா. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு தர முடியாததை ஒரு தனியார் முதலாளி தந்து விடுவான் என்றால் அரசு எதுக்குடாது? எதுக்கு இந்த அரசு? கவர்மெண்ட் வீழ்த்திடுவியா நீ? என்னை தாண்டி நீ கல்வி சிறப்பா கொடுத்துருவியா?